வணக்கம். அகிலம் வெளிநாட்டு வணிக பயிற்சியகத்திலிருந்து அகிலம் ஜெயபாலன் பேசுகிறேன். ஏற்றுமதி வியாபாரத்தில் இறங்கணும்னு முடிவு செய்கிறவங்க ஏற்றுமதி வியாபாரத்தில் இறங்கணும்னா முதல்ல செய்ய வேண்டிய ரொம்ப தெளிவான வேலை, லைசன்ஸ் எடுக்கிறதெல்லாம் இல்லை, பின்னால் பார்த்துக்கலாம். முதல்ல என்ன பொருளை வெளிநாட்டுக்கு விற்க போகிறோம், அதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது, யாரெல்லாம் சப்ளை பண்ணுறாங்க, ஒருத்தர் சப்ளை பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் சப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன வேறுபாடுகள்லாம் இருக்குது, இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு பொருளை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர பல பொருள்களை ட்ரை பண்ணக்கூடாது. பல பொருள்களை உங்கள் கைவசம் நீங்கள் சேகரித்து வச்சுருந்தீங்கன்னா பின்னால் ஒன்றா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஒரு பொருளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த பொருளுக்கு எந்தளவுக்கு வாய்ப்பு இருக்குது, யார் யார் உற்பத்தி செய்கிறா, அவங்களுடைய உற்பத்தியோட கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு அவங்களுக்கு அனுபவம் இருக்குது, விலை வேறுபாடெல்லாம் எந்த இருக்கா, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இவர்கிட்ட இருந்து பொருளை வாங்கி வெளிநாட்டுக்கு விற்கலாம் அப்படின்னு முடிவு செய்கிறதுல ரொம்ப தெளிவு இருக்கணும். சும்மா ஏனோ தானோன்னு பண்ணுறது ரிசல்ட் வராது. அப்போ என்ன செய்ய போகிறோம்? ஒருத்தர் சென்னையிலேருந்து இங்கே ட்ரைனிங் அட்டன் பண்ணார். மதுரையில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், வயசு 25லேருந்து 26, 27 வயசு இருக்கும். அவர் என்ன பண்ணார், தகவல்களெல்லாம் சேகரித்ததுக்கு அப்புறமா தீப்பெட்டி எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணார். பலரையும் போய் கன்சல்ட் பண்ணியிருக்காரு. கன்சல்ட் பண்ணவங்க யாருமே தீப்பெட்டி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு என்கரேஜிங்காக பதில் சொல்லலை. தவறான தகவல்களை தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தகவல்கள் கொடுத்துருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாரு, வீட்டில் உட்காந்து கம்ப்யூட்டரை ஆன் பண்ணி அது சம்மந்தப்பட்ட தகவல்கள்லாம் சேகரிக்கிறாரு. சேகரித்து பார்க்கும்போது தீப்பெட்டி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா அவர் தான் டிசைட் பண்ணுறாரு, வேறு யாரோ டிசைட் பண்ணலை. அந்த டிசைட் பண்ணக்கூடிய தகவல்களுக்கு இடையில் நிறைய அனுபவங்கள், நிறைய விவரங்கள் சேகரித்து தான் டிசைட் பண்ணார். டிசைட் பண்ணிட்டு இதை பண்ணலான்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணினார். ப்ரொசீட் பண்ணி வெற்றிகரமாக வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் முதல் எக்ஸ்போர்ட் ஆர்டர்லேயே